மிகப்பெரிய கலைஞர். நாம் தமிழர் சீமான் அவர் வீட்டுக்கு நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும்போது அவர் களஞ்சியம் எல்லாரும் நிற்கும்போது அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர்கிட்ட ஒன்று சினிமா ஸ்டாண்ட்ஸ் கேட்கறதுக்கோ அவர்கிட்ட எந்த லாபத்துக்கோ நான் பண்ணலை. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Cinemas exclusive viewers எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரொம்ப நிறைய படங்கள் எடுத்த டைரக்டர்ஸ்ல இப்போ வரைக்கும் ஒரு டைரக்டரை வந்துட்டு நிறைய பேர் வந்து முன்னுதாரணமா எடுத்துட்டு இருக்காங்கன்னா அது வந்துட்டு பாரதி ராஜா அவர்களை சொல்லலாம். அவரோட மகன் இறப்புக்கு பிறகு அவர் வந்துட்டு உடலாலும் மனதாலும் ரொம்பவே காயப்பட்டு இருந்தாருன்ற நியூஸ் நிறைய பார்த்தோம். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சார். இப்போ வந்து வர நியூஸ் என்னன்னா அவர் ரொம்பவே முடியாம இருக்காரு, ரொம்ப சிக்கா இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வெளி வந்துட்டு இருக்கு சார். உங்களுக்கு தெரியுமா சார் என்ன எப்படி போயிட்டு இருக்கு? எத்தகைய முடிவுனாலும் நல்ல முடிவு வரணும். எந்த முடிவுனாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை அவரையும் அவரை சார்ந்த மக்களுக்கும் இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். மிகப்பெரிய கலைஞர். நாம் தமிழர் சீமான் அவர் வீட்டுக்கு நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும்போது அவர் களஞ்சியம் எல்லாரும் நிற்கும்போது அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர்கிட்ட ஒன்று சினிமா ஸ்டாண்ட்ஸ் கேட்கறதுக்கோ அவர்கிட்ட எந்த லாபத்துக்கோ நான் பண்ணலை. மிகப்பெரிய கலைஞர் நம் இனத்தில், தமிழ் மண்ணில். அந்த கலைஞனுக்கு கலைத்திரையை மதிக்கிறதுக்கு அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். மிகப்பெரிய ஆள் பாரதி ராஜா. பாலச்சந்தர் ஐயா அவர்களே ஒரு டைரக்டருக்கு வேலையை பாரதிராஜா நிரூபிக்கும் போது அவரே எமோஷனலாக பாரதிராஜாவை பற்றி அவர் சாதித்ததும் பாலச்சந்தரை பெருந்தன்மையாக பேசினார். அவருடைய சாதனைங்கிறது 16 வயது நிலை படம். அதில் அன்னைக்கு வரும்போது ரஜினிகாந்த் வில்லன், கமல்ஹாசன் ஒரு அப்கமிங் ஸ்டார். அந்த படம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணிச்சு. அதுதான் கிராமிய படங்கள் வந்து தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுச்சு. கிழக்கே போகும் ரயில் அது பாரதிராஜாவின் வெற்றின்னு காட்டக்கூடிய அளவுக்கு புதுமுகங்களை வச்சு ராதிகா சுதாகரை வச்சு அந்த படம் பெரிய வெற்றியை காட்டினார். புதிய வார்ப்புகள் அது பாக்கியராஜையே ஹீரோவாக காட்டினார். தப்பு இல்லை, நான் பாக்கியராஜை குறை சொல்லலை. ஹீரோ இது வந்து இப்படித்தான் இருக்கணுங்கிறத தாண்டி பாக்கியராஜை ஹீரோவாக காட்டி அந்த பெரிய சாதனையை பண்ணார். கைதியின் டைரி பிற்காலத்தில் பலதரப்பட்ட மாறுபட்ட கோணத்தில் வந்த படங்கள்னாலும் சரி, எங்கள் அண்ணன் சிவாஜிக்கு முதல் மரியாதைன்னு எங்கள் அண்ணனை மதித்து மிகப்பெரிய ஒரு படத்தை பண்ணனாலும் சரி, ஒரு அருமையான ஒரு காதல் கதை, ஒரு வயதான ஒருத்தருக்கும் ஒரு இளம்பெண்ணுக்கு உள்ள காதல் கதை. அந்த இளம்பெண் அந்த மனசிமா நேசுவதற்காக எந்த அளவுக்கு போராடுறாங்கிறத காட்டக்கூடிய எல்லார் மனசுலையும் பதிந்த ஒரு முதல் மரியாதைனாலும் சரி, தமிழ் மண்ணில் நிறமாறாத பூக்கள்னாலும் சரி, தமிழ் மண்ணில் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் வேல்யூவோட நின்ன ஒரு மகத்தான கலைஞன் பாரதி ராஜா. சிவப்பு ரோஜாக்கள் போன்ற படங்கள்லாம் அபார தன்மை கொண்டது. அவரால் இந்த மண்ணுக்கு உருவாக்கப்பட்ட கலைஞர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஏராளம். தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாளரான ஒருத்தர் வந்து பாரதி ராஜா அவர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் மீண்டும் அவர் வந்து பழைய பொலிவோடு வரணுங்கிறதா நம்ம ஆசை. உடலளவில் அவருக்கு பல பலகீனங்களும், மனதளவில் மகனோட மரணமும் தவிர்க்க முடியாது. எத்தகைய முடிவுனாலும் வந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள தன்மையெல்லாம் இருக்கணும். பாரதி ராஜா மீண்டும் வரணுங்கிறதான் எல்லோரோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போட அந்த மகத்தான கலைஞனுக்காக அவர் விரைவில் குடைந்து வர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் சொல்லி முடிக்கிறேன். சரி, இப்போ பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு முடியாம இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் இயக்குனர் சங்கத்துல இருந்து பல இயக்குனர்கள் அவரை போய் பார்த்துட்டு ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். அவர் நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அவ்வளவுதான். தவிர திரும்பவும் வந்துட்டு முன்ன இருந்த பொலிவோடையே திரும்ப அதே பிரிஸ்கா வந்துருவாரு, அதனால அவதூறு பரப்பாதீங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியே. அவதூறு பரப்பக்கூடாது. அந்த இயக்குனர் சங்கம் அந்த இதை வந்து நான் வீடியோவை வந்து நான் வரவேற்கிறேன். மீண்டும் பழைய பொலிவோட ஐயா மகத்தான மாபெரும் கலைஞன் பாரதிராஜா வரணுங்கிறது தான் நம்ம விருப்பம். சரி, இன்னொரு பக்கம் எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு செயின் கொடுத்து அவங்கள வந்துட்டு ஒரு உற்சாகப்படுத்துறோம், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? நேர்மையை பாராட்டி அதற்கான ஒரு பரிசை கொடுத்துருக்கிறாரு. நேர்மை எண்ணம் கொண்டவங்களுக்கு வரும். நேர்மையான ஒரு ஆனஸ்டான ரஜினிக்கு அது வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.